சாம்பல் புதன் இன்று அனுசரிக்கப்பட்ட நிலையில் கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்காலம் தொடங்கியது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானிக்கக்கூடிய வகையில் உலகெங்கும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சாம்பல் புதனை அனுசரிக்கின்றனர். அதன்படி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று கடந்த ஆண்டு குருத்து ஞாயிறு தினத்தில் தேவாலயங்களிலிருந்து வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட சிலுவை வடிவ குருத்தோலைகளை கிறிஸ்தவர்கள் மீண்டும் ஆலயத்திற்கு கொண்டு சென்று எரித்தனர். திருப்பலியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பங்கு தந்தைகள் மற்றும் அருட்சகோதரிகள் குருத்து எரித்து சாம்பலை எடுத்து அனைவருடைய நெற்றியிலும் சிலுவை வடிவத்தில் வரைந்து திருநீற்று புதனை அனுசரித்தனர். இன்று முதல் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தொடங்குகிறது. அடுத்த 40 நாட்களுக்கு நோன்பிருந்து ஆலயத்தில் மாலைதோறும் நடைபெறக்கூடிய சிறப்பு பிரார்த்தனையில் கிறிஸ்தவர்கள் பங்கேற்பர். குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் சிலுவை பாதை நடைபெறும். பிறகு இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள் புனித வெள்ளியாக அனுசரிக்கப்படக்கூடிய நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்படும். நடப்பாண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. புகழ்பெற்ற வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயம், தூத்துக்குடி லூர்தம்மாள்புரம் லூர்து அன்னை ஆலயம் உள்ளிட்ட ஆலயங்களில் பக்தர்கள் குவிந்தனர்.